Hello friends, welcome to my channel. நான் தான் FARIDA. இந்த வீடியோல நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டினும் ஆல்பா நியூமெரிக் சீரிஸும் பார்க்க போறோம். ஸோ ஈச் கொஸ்டினுக்கு நான் டைம் செட் பண்ணிடுவேன். ஸோ அந்த டைமுக்குள்ள உங்களால எக்ஸாம கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷனும் நான் ஒவ்வொரு கொஸ்டினும் முடியும் போது சொல்லிடுவேன். ஸோ என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுலயும் ஆட் ஆயிருங்க. அண்ட் நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இதுதான் உங்களுக்கான டிஏ அண்ட் 5 கொஸ்டின் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 செகண்ட் டைம். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். ஸோ இது ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அப்சர்வேஷன் உங்களுக்கு 5 இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா 6629 கிடைக்கும். ஸோ 6629 டிவைடட் பை 5 தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 1325.8 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். ஸோ மேன் இன் போபால் அண்ட் ரேவா அதுல உள்ள டிஃபரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ போபால் அப்படிங்கிறது 1089, டோட்டல் பார்ட் 9. ஸோ ஒன் பார்ட் கண்டுபிடிச்சோம்னா 1089 டிவைடட் பை 9 பண்ணணும்னா ஆன்சர் 121 கிடைக்கும். ஸோ 121 இன்டு மேல் அப்படிங்கும்போது 5 இன்டு 5 பண்ணுவோம். ஸோ இன்டு 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 605 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது ரேவா கேட்டிருக்காங்க. ரேவாவோட டோட்டல் பார்ட் வந்து 15 இருக்கு. ஸோ டிவைடட் பை 15 பண்ணீங்கன்னா ஒன் பார்ட் உங்களுக்கு 121 கிடைக்கும். ஸோ 121 இன்டூ 8 பண்ணீங்கன்னா 968 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டே டிஃபரெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 363 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். த்ரீ டூ ஒன். ஸோ இதுல மேனுக்கும் உமனுக்கும் உள்ள டிஃபரெண்ட் தான் கேக்குறாங்க. பிளேஸ் வந்து சேமா இருக்கு. ஸோ இதையும் நம்ம டைரக்டாவே டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கலாம். மேன் தனியா உமன் தனியா கண்டுபிடிச்சு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணாதீங்க, அது டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஸோ இதை நம்ம டைரக்டாவே பண்ணலாம். ஸோ ஜபல்பூர் கேட்டிருக்காங்க. ஜபல்பூர்ங்கும் போது 968, டோட்டல் பார்ட் வந்து 4. அப்ப டிவைடட் பை 4 பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 242 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மென்னுக்கும் ஃபீமேலுக்கான டிஃபரெண்ட் வந்து 2 இருக்கு. ஸோ இன்டூ 2 பண்ணீங்கன்னா 484 கிடைக்கும். அப்புறமா சாட்னா கேட்டிருக்காங்க. ஸோ சாட்னால டோட்டல் 1210, டோட்டல் பார்ட் 5. ஸோ அப்ப டிவைடட் பை 5 பண்ணினீங்கன்னா ஒன் பார்ட் வந்து 242 கிடைக்கும். ஸோ இதுல வந்து மென்னுக்கும் உமனுக்கான டிஃபரெண்ட் வந்து ஒன் பார்ட் தான். ஸோ அந்த 242 தான் உங்களுக்கு இங்க ஆன்சரும் கூட. ஸோ 242. அடுத்தது தேர்ட் வந்து குவாலியூர். ஸோ குவாலியூர்ல டோட்டல் பார்ட் 7. ஸோ டிவைடட் பை 7 பண்ணீங்கன்னா ஒன் பார்ட் வந்து 221 கிடைக்கும். ஸோ 221 டிஃபரெண்ட் வந்து 1 தான். ஸோ இந்த 221 தான் ஆன்சர். ஸோ இந்த மூணையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 947 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
3, 2, 1 டைம் அப் ஆயிடுச்சு. சோ உமன் இன் போபால். சோ உமன் இன் போபால் அப்படிங்கும்போது போபாலோட டோட்டல் பார்ட் 9. சோ ஒன் பார்ட் வந்து 121. சோ உமனுங்கும் போது 4. சோ 121 into 4 பண்ணீங்கன்னா 484 கிடைக்கும். இந்த 484 வந்து ரேவா அண்ட் குவாலியர்ல உள்ள உமனுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ரேவா அப்படிங்கும்போது டோட்டல் பார்ட் 15. சோ ஒன் பார்ட் வந்து 121 தான் கிடைக்கும். சோ இதுல உமன் பாத்தீங்கன்னா 121 into 7 பண்ணணும். சோ 7 பண்ணீங்கன்னா 847 கிடைக்கும். அதே மாதிரி குவாலியூர். சோ குவாலியூர்ல டோட்டல் பார்ட் வந்து 7. அப்ப டிவைடட் பை 7 பண்ணினீங்கன்னா 221 கிடைக்கும். சோ இதுல உமன்னாலுமே into 3 பண்ணணும். சோ into 3 பண்ணீங்கன்னா 663 கிடைக்கும். சோ 847 plus 663 எவ்வளவு வரும்னா 1510 வரும். சோ இந்த 484க்கு 1510 எவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க. சோ இதுல நம்ம பண்ணோம்னா 15 into 3 45 வந்துடும். சோ இது வந்து நியரஸ்ட் 30 சம்திங்ல தான் இருக்கணும். சோ 30, 31, 32 அந்த ரேஞ்சில தான் இருக்கணும். சோ அதுக்கு கிட்ட இருக்க வேல்யூனா நம்மளுக்கு 32.05 தான். சோ இதான் வேல்யூ. சோ இதை ஃபுல்லா கட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சோ பெரும்பாலும் அப்ராக்சிமேட்ல தான் போட முடியும். சோ 32.05 தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Three, two, one. So இதுல வந்து total population of Bhopal இந்த குவாலியர் அண்ட் சாட்னாக்கு how much less or more ன்னு கேட்டிருக்காங்க. So குவாலியர் அண்ட் சாட்னா உள்ள மேல கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணி தான் பண்ணணும். சோ சாட்னாங்கும் போது டிவைடட் பை 5 பண்ணோம்னா ஒன் பார்ட் வந்து நம்மளுக்கு 242 கிடைக்கும். 242 into 3 பண்ணோம்னா 726 கிடைக்கும். சோ இது வந்து சாட்னாவோட மேல். அதே மாதிரி குவாலியர் பாத்தீங்கன்னா டோட்டல் பார்ட் 7. சோ டிவைடட் பை 7 பண்ணீங்கன்னா 221. அப்போ மென் பாத்தீங்கன்னா into 4 பண்ணணும். சோ into 4 பண்ணினீங்கன்னா 884 கிடைக்கும். சோ 884 இந்த ரெண்டையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1610 கிடைக்கும். சோ இந்த 1610 இந்த 1089ல எவ்வளவு லெஸ் அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 521 கிடைக்கும். இந்த 521 டேனுக்கு அடுத்தது மேன் இன் குவாலியர் அண்ட் சாட்னா தான் இருக்கு. சோ இந்த 1610க்கு தான் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. சோ நம்மளுக்கு தெரியும் 500 டிவைடட் பை 1610 அப்ராக்சிமேட்டா எடுத்தோம்னா 5/15 எடுத்துக்கலாம். சோ 5/15னா 1/3 தெரியும். 1/3னா 33.33 இருக்கும். சோ 33.33 விட ஜாஸ்தியா இருக்காது. 30க்கு கீழே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்ல. சோ அந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேல்யூனா நம்மளுக்கு 32.36 தான் இருக்கு. சோ இதான் ஆன்சர். இதுவும் அப்ராக்சிமேஷன்ல தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரீசனிங் கொஸ்டின், ஆல்பா நியூமரிக் சீக்வன்ஸ் எல்லாமே ஈஸி கொஸ்டின்ஸ் தான். சோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுங்க 10 செகண்ட் டைம் தானே. சோ அந்த 10 செகண்ட்குள்ள உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் and your time starts now. Three, two, one. சோ இதுல வந்து வவல் வச்சு ஸ்டார்ட் ஆகுற வேர்டுக்கெல்லாம் முன்னாடி சி ஆட் பண்ணுனா அதுல எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வரும்னு கேட்டாங்க. சோ வவல் வச்சே நம்மளுக்கு 3 வேர்டு தான் ஃபார்ம் ஆகுதுன்னு இருக்கு. சோ இந்த 3 வேர்டுக்கு முன்னாடி சி ஆட் பண்ணி பார்த்த போதும் அப்ப கவுல் அது ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட், கேர் அது ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட், கியூட் இது ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட். சோ 3 தான் உங்களுக்கான ஆன்சர். யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் and your time starts now. Three, two, one. சோ இதுலயும் எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணி பார்க்க வேண்டாம். எது கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும். சோ தேர்ட் வேர்ட் ஃப்ரம் த ரைட் அப்படிங்கும்போது ARE. சோ இத ஆல்பபெட்டிக்ல அரேஞ்ச் பண்ணீங்கன்னா E தான் மிடில்ல இருக்கும். அதே மாதிரி
செகண்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட்னா POK. ஸோ இதே ஆல்பபெட்டிக்கல் அரேஞ்ச் பண்ணா சென்டர்ல வந்து O இருக்கும். ஸோ ஈக்கும் ஓக்கும் இடையில எத்தனை மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஈக்கும் ஓக்கும் மிடில்ல வந்து 9 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ 9 தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இது எல்லாமே மாத்திட்டு இருக்காதீங்க. என்ன கொஸ்டின்ல இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணுங்க. அதுவும் பேப்பர் பென் யூஸ் பண்ணாமலே செக் பண்ணிடலாம். அப்பதான் இது ஈஸியா முடிக்க முடியும். 10 செகண்ட்ஸ்லயே இந்த கொஸ்டின் முடிக்கவும் செய்யலாம். உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 3, 2, 1. கான்சனன்ட் வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ்ல எண்ட்ல ஈ சேர்த்தா எத்தனை மீனிங்ஃபுல் வேர்டு வரும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கான்சனன்ட் வச்சு 3 வேர்டு இருக்கு நமக்கு. ஸோ 3 வேர்டுக்கு பேக்ல ஈ ஆட் பண்ணா ட்ரீ ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு, போக் ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு, சைன் ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு. ஸோ 3மே வருது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் 3 தான். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். 3, 2, 1. So first and third letter interchange பண்ண சொல்லிருக்காங்க. இதுவும் எடுத்து எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னாலே ரிவர்ஸ்ல பார்த்தா போதும் அப்படிங்கறது அர்த்தம். சோ ரிவர்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை மீனிங்ஃபுல் வேர்டு வருதுன்னு பாருங்க. ஏர்ச் அப்படின்னு ஒரு வேர்டு இல்ல, கோப் இல்ல, லுவா அப்படின்னு ஒரு வேர்டு இல்ல. சோ எரா அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட். மிஸ் கிடையாது, எச்யூ அப்படின்னு கிடையாது. சோ AR இது மட்டும் தான் மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் ஆகுது. So only one தான் உங்களுக்கான ஆன்சர். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 3, 2, 1. So இந்த கொஸ்டினும் எல்லாமே வவல் கான்சனன்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நமக்கு எது கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of the following will be the last letter of the fourth word from the left hand. So fourth word from the left hand போது ARE. So இதோட லாஸ்ட் லெட்டர் வந்து இந்த ப்ராசஸிங் எல்லாம் பண்ண பிறகு என்ன லெட்டர் இருக்கும். சோ லாஸ்ட் லெட்டர் வவலா இருக்கு. வவலா இருந்தனா அது இமிடியேட்லி சக்சீடிங் லெட்டரா மாத்த சொல்லிருக்காங்க. சோ ஈயோட இமிடியேட் சக்சீடிங் லெட்டர் வந்து F. சோ F தான் உங்களுக்கான ஆன்சர். இதுவும் ஃபுல்லா நம்ம செஞ்சு பார்க்க வேண்டாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் செஞ்சா போதும். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.